சாஃப்ட் அண்ட் ஷைனி ஹேருக்கான சீரீஸோட பார்ட் 3 வீடியோ இது. ஸோ ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 1.5 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றி அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. சைடில் வந்துட்டு ஒரு குட்டி பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு எடுத்திருக்கேன். அண்ட் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலை. ஸோ அது கிளறிக்கிட்டே இருக்கேன். ஸ்டார்டிங்கில் தண்ணியாக இருக்கும், ஆனால் போக போக வந்து கொஞ்சம் திக்காகி ஆயில் கன்சிஸ்டன்சி மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த கரைச்சி வச்ச அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒன்றா ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருந்து ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்து வந்துடும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அரிசி மாவு ஃப்ளாக்ஸீட் ரெண்டுமே ஹேரை சாஃப்ட் ஆகும். ஸோ அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த பால் வந்து மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் கொடுக்கும். ஸோ ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதனால் பால் ஆட் பண்ணுறத ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. ஸோ நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு சலிச்சு எடுத்துக்கிறேன். இதுவும் ரொம்ப முக்கியம். சலிக்காமல் இந்த பேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களோட ஹேர்லேயே தங்கிடும். அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ காட்டன் கிளாத்தில் போட்டு கையிலே பிழிஞ்சு எவ்வளோ பிழிஞ்சு எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் போல் கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எந்த ஹேர் ஆயிலுமே அப்ளை பண்ணலை. ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து அப்ளை பண்ணாமல் அப்படி தான் டேரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தேன். உச்சி மண்டையிலேருந்து முடியோட எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, ஹேர் பேக் அப்ளை பண்ண உடனே இந்த பேக்னு இல்லை, எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணாலும் ஃபேனுக்கு கீழே நின்று ஹேரை வந்து காய வைக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப சீக்கிரத்தில் வந்து டக்குன்னு வந்து ட்ரை ஆயிரும். ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமான மாதிரி இருக்கும். ஸோ அது மேபி ஒரு சிலருக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹேரு. 1 hour கழித்து நான் குளித்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருந்துச்சு. நிஜமாகவே நான் எந்த லைட்டிங்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸும் நான் ஆட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் என்னோடய வீட்டில் ரொம்ப லைட்டிங்ஸ்லாம் கம்மி. வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் பெருசாக லைட்டிங் மேலெலாம் எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணல. இந்த வீடியோ எடுக்கும்போது ஆக்சுவலி என் வீட்டில் கரண்ட் இல்லை. நான் வந்து ஜன்னல்கிட்ட நின்று தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த ஃப்ளாக்ஸீட் ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். இந்த வீடியோ வந்து நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ண நெக்ஸ்ட் டே. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. பயங்கர ஷைனிங்காக இருந்தது. நேச்சுரலாகவே என்னோடய ஹேர் சாஃப்டாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த அடுத்த நாள் வரைக்கும் ஷைனிங்காக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற மக்களே. பாய்.